இப்படியாவது கோடிகளை குவித்து விட வேண்டும், வேற எந்த நோக்கம் இல்லை. இந்த வழக்கறிஞர் தொழிலில் எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் இல்லாத ஒருவர் மீது 50,000 பிட் பாக்கெட் அடிச்சுட்டு திருடிட்டு போயிட்டாருன்னா இதை எப்படி நம்புறது? வழக்கறிஞர் தாக்கப்பட்டிருக்காருன்னா தாக்கப்பட்டதுக்கு என்ன பின்னணி, தாக்கியவர் யார், இப்படி விசாரணை போகணுமே தவிர நீங்கள் தாக்கியவரை தாக்குவது ஆரம்பம். ஆனால் ஒவ்வொரு முறையும் அட்டாக் பண்ணி பேச வேண்டிய காரணம் என்ன? இவருடைய பாஸ், அதாவது சவுக்குக்கு ஒரு பாஸ் இருப்பாங்கல்ல, ஆமாம், அவர்களுக்கு இது பிடிக்கல. நீங்கள் அவர் பேனாவில் குத்தி அவருக்கு உதடு கிழிந்து ரத்தம் வந்ததை நீ நியாயப்படுத்தலினா நீ யாருக்கோ ஒருவருக்கு வேலை செய்ய. அவர்கள் பூராம திமுகவை எதிர்ப்பாளர் இவரை ரசிகர். ஹவுஸ் ஓனருடைய குடும்பம் என்னாச்சு, ஹவுஸ் ஓனருடைய குழந்தை என்னாச்சு, கணவன் என்னானா, இப்படி பல கேள்விகளுக்கு யார் விடை? சவுக்கு தான் விட சொல்லும். மாணவி சவுக்குக்கு மனைவியா, துணைவியா, தோழியா, இப்படி எதுக்குமே விடை இல்லை. விடை ஹவுஸ் ஓனர் இருக்கிறாரு. ஹவுஸ் ஓனரா? அப்போ இவர் ரெண்டுக்கு இருக்கிறார். நீயும் மாலதியும் 100 ஆண்டு வாழ்வையும் நீங்கள் கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க, வாய்ப்பே இல்லை. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். பல்வேறு சமூக அவலங்களை வெளிக்கொண்டு வரதுல முக்கியமாக பங்கு வகிக்கிறாரு இப்போ மூத்த ஊடகங்கள்னு சொல்லிக்கிற சவுக்கு சங்கர். கடந்த வாரம் கூட ஒரு சம்பவத்தில் வந்து அவர் பேசியிருந்தார். இந்நாள் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் திரு ஆனந்தரன் பற்றி அவதூறாக பேசியிருந்தார். அவர் வந்து வக்கீலே கிடையாது அப்படின்னு நிறையா பேசியிருக்காரு. நீங்கள் எப்படியா பார்க்குறீங்க? இல்லை, இப்போ சவுக்கு சங்கரை பொறுத்தவரை அவர் ஊடகங்களுக்கு உள்ள ஒரு அறம் என்பதே அவரிடம் கிடையாது. அவருடைய எல்லா செயல்பாடுகளுக்கு பின்னாலும் ஒரு அஜெண்டா ஒளிந்திருக்கு. அஜெண்டாவா டீலிங்கா? அப்படியா? இல்லை, அது நேரடியாக நான் சொல்லலை. அவருக்கு அதில் ஒரு லாபம் நிறைந்திருக்கும். நீங்கள் இதில் ஒரு பெரிய சாபக்கேடு என்னென்னா, இவரை அடையாளப்படுத்தியதே நிறுவனம் தான், மறைந்த கோசல் தான் இவரை பாதுகாப்பாக ப்ரெஸ் கிளப்பை கொண்டு போய் சேர்த்த நபரே கோசல் ராம். அந்த பாவத்தை பண்ணிட்டாரு. ஆமாம். இவரை அப்போ இந்த சமூக வலைதளங்கள் இல்லை, அப்போ வந்து அச்சு ஊடகங்கள் தான். இவருக்கு 50,000 ரூபா சம்பளம் நிறுவனத்திலிருந்து இவர் வேறு பேரில் எழுதுவார். சொந்த பேர் கிடையாது. சொந்த பேர் கிடையாது. இப்படித்தான் அவர் இந்த துறைக்கு உள்ளே வர்றார். வந்த பிறகு இவருக்கு என்ன நோக்கம்னா, இப்படியாவது கோடிகளை குவித்து விட வேண்டும், வேற எந்த நோக்கம் இல்லை. இப்படி உள்ள வந்த நபர், நீங்கள் முதல்ல இவர் எங்கே போய் மிரட்ட ஆரம்பிக்கிறாருன்னா G2 மிரட்டுறார். G2 மிரட்டுகிறார். G2 மிரட்டிய பிறகு அங்கே ஒரு பெரிய தொகை கைமாறுகிறது. ஒரு 25 லட்சம் ரூபா ஆரம்பம். இப்போ 25 லட்சம் என்பது இன்றைக்கி சாதாரண காசாக இருக்கலாம், அன்று அது ஒரு மிகப்பெரிய தொகை. இப்போ இன்னொரு செய்தி கூட சொல்கிறாங்க. நீங்கள் இந்த பூந்தமல்லி பக்கத்தில் ஒரு RTO, அவரை RTOக்கள் பூராவே தினசரி வசூல் தான். டிரான்ஸ்போர்ட்டில் பல லட்ச ரூபா வருமானம். ஆமாம். இப்போ இவருக்கு ஒரு 35-40 லட்ச ரூபாய்க்கு புதிதாக ஒரு கார் வாங்கி கொடுத்ததாக கூட செய்தி. ஆமாம், அது நியூஸ் சமூக இதில் வந்துச்சு. அப்போ இவருக்கு என்ன நோக்கம் இருக்குது? இப்போ BSP தலைவர் ஆனந்தன் வழக்கறிஞரால் தாக்கப்பட்டிருக்கார். அதில் ஒரு மோட்டிவ் இருக்குது. இதை காவல்துறை விசாரித்தால் அந்த வழக்கறிஞரை கைது செய்து சிறையில் போடும். ஆமாம், அவர் ஒரு திட்டமிட்டு அந்த செக் போஸ்ட் பகுதியில் இருக்கிறார். அவர் வீடு அந்த பகுதி அல்ல. ஆமாம், அவருக்கு அந்த ஏரியா சம்மந்தமே இல்லை. அப்போ அந்த பகுதிக்கு அவர் வர வேண்டிய தேவையும் இல்லை. இப்போ அங்கே இவர் ஏதோ ஒரு தாக்குதல் திட்டத்துக்கு யாரோ அனுப்பி அவர் அங்கே கூடுகிறார். இப்போ அதை நியாயப்படுத்துகிறார். சவுக்கதை நியாயப்படுத்துகிறார். இவர் ஆள் வச்சு அடிச்ச மாதிரியும் 50,000 ரூபா திருட்டு போன மாதிரியும், திருட்டு போனதை போல ஒரு மூத்த வழக்கறிஞர்
உச்சநீதிமன்ற வழக்கறிஞர், நீண்ட காலம் இந்த வழக்கறிஞர் தொழிலில் எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் இல்லாத ஒருவர் மீது 50,000 பிட்பாக்கெட் அடிச்சுட்டு போயிட்டு திருடிட்டு போயிட்டாருன்னா இதை இப்படி நம்புறது? ஏங்க ஒரு வழக்கறிஞர் இல்லையா என்பதை முடிவு பண்ண வேண்டியது பார் கவுன்சில். இவர் கிடையாது. இவர் ஊடகவியலாளர் இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டியது மக்கள். பிரஸ் கிளப் இருக்கு, மக்கள் இருக்கு. இப்போ இந்த சவுக்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செய்திக்கு பின்னாலும் ஒரு பெரிய அவருடைய சுய சேவைகள் இருக்கு. இப்போ எதை போட்டாலும் 1 லட்சம் பார்க்குறான், 2 லட்சம் பார்க்குறான்னா பிஜேபிக்காரன் பார்க்குறான். பிஜேபிக்கு என்ன அஜெண்டா? திமுகவை அடிக்கணும். விஜய் ஆட்கள் பார்க்குறான், அதிமுகவை அடிக்கணும். அதிமுகக்காரன் அவருடைய சப்ஸ்கிரைபர் 8 லட்சம் பேர் வந்திருக்காங்கிறாரு. இன்றைக்கி 5,000 பேர் வந்திருக்காங்கிறாரு. இப்போ 5,000 பேர் 7 லட்சம் பேர் யாராக இருக்க போகிறாங்க? நடுநிலையாளர்கள்னு இல்லை. அவர்கள் பூராம திமுகவை எதிர்ப்பாளர்கள் இவரை ரசிக்கிறாங்க. இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த பிஎஸ்பி என்பது அவர்களுக்குள் உள்ள ஒரு உட்கட்சி சண்டை. இந்த சண்டையில் மூக்க நுழைக்க வேண்டிய தேவை சவுக்குக்கு எங்கே வந்தது? என்ன மோட்டிவ் ஐயா? என்ன மோட்டிவ்? உண்மையான மோட்டிவ் என்ன? ஒவ்வொரு முறையும் அதான் பேசிட்டு இருக்காப்புல. பல கேஸ் நடந்திருக்கு. இன்னைக்கு வந்து ஆம்ஸ்டாங் கொலையிலேருந்து அவர் தொடர்ச்சியாக அவருடைய வழக்கு இன்னைக்கு சிபிஐ வரைக்கும் கொண்டு போயிருக்காரு. ஆனால் ஒவ்வொரு முறையும் அட்டாக் பண்ணி பேச வேண்டிய காரணம் என்ன? இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடப்பது இவருடைய பாஸ், அதாவது சவுக்குக்கு ஒரு பாஸ் இருப்பாங்கல்ல, ஆமாம், அவர்களுக்கு இது பிடிக்கல. ஓ, நீங்கள் எல்லாத்துக்கும் காரணத்தை ஊடுருவி பார்த்தால்தான் உள்ளே நடக்கிறது தெரியும். இந்த வழக்கு அப்படியே நீர்த்து போக வேண்டும். நீர்த்து போகாமல் உச்ச நீதிமன்றத்துக்கு போனால் குற்றவாளி தப்பிக்கவே முடியாது. ஆனால் சவுக்கை ஏவி விடுகிற அந்த குற்றவாளிகள் என்ன நினைக்கிறாங்க? இந்த வழக்கு நீர்த்து போகணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இவர் ஆனந்தம் என்ன பண்ணுறாரு? நீங்கள் அவர்னால இந்த கொலை நடந்ததை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலைங்கிறார். ஒரு மாபெரும் இழப்பு. கண்டிப்பாக. அப்போது அது பகுஜன் சமாஜ் கட்சிக்கு மிகப்பெரிய இழப்பு. அப்போ இந்த இழப்பை எப்படியாவது குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறார். இப்போ இதில் 3 பேர், திருவேங்கடம் உட்பட 3 பேர் என்கவுண்டர் ஏதோ ஒரு ரகசியத்தை மறைப்பதற்காக நடக்கப்படுதுன்னு மக்கள் சொல்கிறான். இப்படி பல விஷயங்கள். மொட்டை கிருஷ்ணன் எல்லாம் அப்ஸ்டாண்டு, சம்போ செந்தில் அப்ஸ்டாண்டு. ஆமாம். இன்றைக்கு வரைக்கும் இந்த குற்றவாளிகள் இப்போ பிடிக்கப்படலை. ஆனால் சார்ஜ்ஷீட் போட்டாச்சு. சார்ஜ்ஷீட் போட்டு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வருகிறது. தண்டனை குற்றவாளி யார், A1, A2, A3 இப்படி இதில் ஒருவர் குற்றவாளி இறந்துட்டார். நாகேந்திரன். அசுத்தமன் மீது இந்த குற்றத்தை சம்மந்தம் இருக்கா இல்லையா என்பது அது ஒரு பக்கம் விசாரணை நடந்துகிட்ருக்கு. இருந்தாலும் சவுக்கை பொறுத்த வரைக்கும் சவுக் இப்போ ஒரு தரப்பு நியாயத்தின் பக்கம் நிற்கிறார். இது இவர்கிட்ட உள்ள ஒரு வலிமை என்ன? ஊடகம் இருக்குது. ஊடகம் இருந்தால் இவர் உண்மையை சொல்லுவார் என்று மக்களிடம் ஒரு மடைமாற்றம் செய்து விடலாம். நீங்கள் ஸ்ரீமதி வழக்கு, ஆமாம், ஸ்ரீமதி வழக்கில் ஊரே கோவப்பட்டு சூறையாடும். கண்டிப்பாக. ஒட்டுமொத்த தன்னெழுச்சியான போராட்டம். இந்த தன்னெழுச்சியான போராட்டத்தில் அவன் எல்லாத்தையும் விட பேசுகிறான். ரவிச்சந்திரன் அத்தனை ஊடகங்களையும் விட பேசுகிறான். இதில் பல ஊடகங்கள் விலைக்கு போகலை. முதலில் விலை போன நபர் இந்த சவுக். ஏன்னா 25 லட்ச ரூபா கடன் இருக்குன்னு இவர் கவலைப்படுகிறார். உயிர் முக்கியமா, கடன் முக்கியமா? அந்த பெண்ணை சிதைச்சு சீரழித்து கொன்ற பாவிகள் இவர்கள். ஆமாம். ஆனால் அதை நியாயப்படுத்துகிற ஒருவன் எப்படி ஊடகவியலாளராக இருக்க முடியும்? கண்டிப்பாக. அந்த பொண்ணை ஒருத்தன் லவ் பண்ணுச்சு இப்படின்னு ஒரு செய்தியை உருவாக்குகிறார். இது யார் கொடுத்த ஐடியா? ரவிச்சந்திரனே கொடுத்த ஐடியா. அப்போ இவர் யாருக்கான ஆள்? இவர் பொதுமக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக ஒரு செய்தியை பரப்பக்கூடிய ஒரு மோசடி நபர். இப்போ இவர் தான் இந்த
பிஎஸ்பி தலைவர் தாக்கப்பட்டதை எதிர்த்தரப்புக்கு ஆதரவாக மடைமாற்றம் செய்கிற ஒரு கூலிப்படை, ஒரு அடியாள், இப்படி தான் சொல்ல வேண்டியது. பத்திரிகை ஊடக அடியாள் தான் இப்படி செய்வோம். ஏன்னா ஒரு வழக்கறிஞர் தாக்கப்பட்டிருக்காருன்னா தாக்கப்பட்டதுக்கு என்ன பின்னணி, தாக்கியவர் யார், இப்படி விசாரணை போகணுமே தவிர நீங்கள் தாக்கியவரை தாக்குவது அறம் அல்ல. கண்டிப்பா இல்லையா? அவரே என்கொயரி இருக்கு இல்லையா, அவரே பாதிக்கப்பட்டிருக்காரு, அவருக்கு ரத்தம் வந்திருக்கு. அப்போ திட்டமிட்டு அந்த தாக்குதல் நடந்திருக்கு. இரவு 12 அதுவும் அவங்க ஏரியால நடந்திருக்கு. தாக்கிய நரேஷ் வந்து பெரம்பூர் ஏரியான்னு நினைக்கிறேன். அப்போ இதை புலனாய்வு செய்யக்கூடிய சவுக்கு முழு புலனாய்வு செய்தால் தாக்குவதற்கு என்ன காரணம், இதுதான் உண்மை வெளிக்கொண்டு வரணும். ஆனால் இவர் இந்த உண்மை மடைமாற்றம் செய்து உண்மையை குழி தோண்டி புதைத்து யார் பாதிக்கப்பட்ட அவரே குற்றவாளின்னு சொல்றது. மோட்டிவ் வன்மத்தை கக்குற மாதிரி இருக்கு. அப்போ வன்மத்தை கக்குவதற்கு விலை பேசப்பட்டிருக்கு. இந்த வன்மம் கூட மாலதியை சப்போர்ட் பண்ணுது. இல்லை, மாலதியை பொறுத்த வரைக்கும் சவுக்குக்கு கிடைக்கிற அந்த வசதி வாய்ப்புகளை தானும் பங்கு போட்டு கொள்ளுகிற ஒரு பெண், அப்படி தான் எடுத்துக்கணும். தவிர அந்த அம்மா ஊடகவியான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அம்மாவுடைய நீங்கள் பயோடாட்டாக்களை தோண்டினால் நம்ம எப்பவுமே பெண்களை பேசுவதில்லை. பெண்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையா. மாலதியை பொறுத்த வரைக்கும் மாலதி சவுக்குக்கு மனைவியா, துணைவியா, தோழியா, இப்படி எதுக்குமே விடை இல்லை. விடை ஹவுஸ் ஓனர் இருக்கிறாரு. ஹவுஸ் ஓனரா? அப்போ இவர் ரெண்டுக்கு இருக்கிறார். ஆமாம், வாடகைக்கு இருக்கிறார். நல்ல தோளில் கை போட்டுலாம் இதான் ஹவுஸ் ஓனர் அப்படிங்கிறார். இந்த ஹவுஸ் ஓனர் எத்தனை ஆண்டு காலம் தொடர்பு, ஹவுஸ் ஓனருடைய குடும்பம் என்னாச்சு, ஹவுஸ் ஓனருடைய குழந்தை என்னாச்சு, கணவன் என்னானா, இப்படி பல கேள்விகளுக்கு யார் விடை? சவுக்கு தான் விட சொல்லணும். நீங்கள் ஒரு குடும்பத்தை கெடுப்பது, ஒரு குடும்பத்தை பிரிப்பது, தாயும் குழந்தையும் பிரிப்பது எந்த ஊடக அறன்னு தெரியலையே. அதானே எந்த தர்மம்? இது பேர் ஊடக தர்மமா? ஊடக தர்மமா? இது உண்மையா தர்மமா? இது சொல்லுது ஐயா. உண்மையை வெளிக்கொண்டது தான் நாங்கள் ஊடகத்துக்கு வந்திருக்கோம், மீடியாவுக்கு வந்திருக்கோம் சொல்லுது ஐயா. இல்லை, அப்போ இது உண்மை இல்லையா? உன்னுடைய கணவரை பிரிவதற்கு என்ன காரணம், குழந்தையை பிரிவதற்கு என்ன காரணம், இங்கே ஓனராக இருப்பதற்கு என்ன காரணம்? அப்போ அது ஊடகம் இல்லையா? அது ஊடக உண்மை இல்லையா? இப்படி பல ரகசியங்களை பேச வேண்டியிருக்கு. இந்த பல ரகசியங்களில் பல கோடி ரூபா புதைஞ்சு கிடக்கு. பல கோடி. ஒரு ஊடகவியலாளர் சொன்னார், இந்த டி நகர் வீடு மிரட்டி அடிமாட்டு விலைக்கு வாங்கப்பட்டது. ஒரு 3-4 கோடி ரூபா விலை உள்ள வீட்டை 1.25 கோடிக்கு வாங்குவதற்கு யார் தைரியம் கொடுத்தான்? இந்த 1.25 கோடி ஏது? அந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் அசஸ்மெண்ட் எவ்வளவு, என்ன வருமானம்? யூடியூப்பில் போய் பேசுனா 1.25 கோடி வருமானம் வந்துருமா? 4 கோடி ரூபா பெருமானம் உள்ள வீடு. ஆதம்பாக்கத்தில் 4 கோடி ரூபா உள்ள மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட்டு. இந்த 4 கோடி ஏது? எங்கே திரும்பினாலும் கோடிகள் கொட்டுத. அப்போ உனக்கு மட்டும் இப்படி கோடிகள் கொட்டுது. அப்போ இந்த கோடி தவறான கோடிகளாக இருக்கணும். டாக்ஸ் எல்லாம் பே பண்ணியிருக்காரு இல்லையா? 50 லட்ச ரூபா அட்வான்ஸ் டாக்ஸ். அப்பா, 50 லட்ச ரூபா அட்வான்ஸ் டாக்ஸ்? ஆமாம். நீங்களே இத்தனை வருஷமா இருக்கீங்க, எவ்வளோ டாக்ஸ் கட்டியிருக்கீங்க? பைக்கை ரிசர்வுக்கு மேலே வரமாட்டேங்குது, மெயின்லேயே வரமாட்டேங்குது. நான் இப்போ வரும்போது 200 ரூபாய்க்கு அடிச்சுட்டு வந்தேன். 200 ரூபாய்க்கு போகிறதுக்குள்ள ரிசர்வ் ஆயிரும். ஆமாம், இப்போ அது ரிசர்வ் தான் இருந்தால் அடிச்சுட்டு வந்து நின்று போயிடக்கூடாதுல்ல. ஆமாம், இப்படி இல்லை நீங்கள் தான் டாக்ஸ் எதாவது பண்ணலாம். 50 லட்சம் பாருங்க. அப்போ நேற்று வந்தாலும் நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க? நான் இப்போ எத்தனை ஆண்டு காலம் அரசியல் அனுபவம், பத்திரிகை அனுபவம், எத்தனை வெளிநாட்டு நண்பர்கள் தொடர்பு, ரிசர்வுக்கு மெயினே வரமாட்டேங்குது. 50 லட்ச ரூபா அட்வான்ஸ் டேக்ஸ்னால் எவ்வளவு பாவங்கள் பண்ணியிருக்கிறாய் சவுக்கு? கொஞ்சம் நஞ்ச பாவங்களா, பழி பாவங்களா? அத்தனையும் நீ பதில் சொல்லி ஆகணும். உன்னுடைய 2வது மனைவியினுடைய குழந்தையை காப்பாற்றியா, வேறு எதுவும் காப்பாற்ற? அந்த குழந்தை எங்கேயோ ஓரமாக இருந்து தாயிட தான் வளர்றான் அவன். அந்த குழந்தையோட எதிர்காலம்
உன்னை நம்பித்தான் இருக்குது, அதை நீ பார்ப்பதே இல்லை. சரி, அடுத்தவன் மனைவியை பிரித்து அந்த குழந்தையை பிரித்த இந்த பாவமெல்லாம் உன்னை நோக்கி வருமா வராதா? நீங்கள் மக்கள் தான் சொல்லுவான், அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்றே கொள்ளும். அப்போ இந்த பழமொழியில் இப்போ ஞாபகம் வருது. ஸ்ரீமதி அம்மா என்ன பாடுபட்டா, என் பிள்ளையை சிதைச்சி கற்பழித்து சிதைச்சி கெடுத்து கொண்டு முடியலடா பாவிகளேன்னு. அந்த குழந்தை எத்தனை முறை போஸ்ட் மாஸ்டம் பிணக்கூறாய்வு எத்தனை முறை? 3 முறை. ஏன் ஒரு முறை உண்மை தெரியாதா? அதானே. 2வது முறை 3வது முறை ஒரு உடலை 3 முறை பிணக்கூறாய்வு செய்வது நீங்கள் அந்த ரவிக்குமார் வழக்கில் தான், ஸ்ரீமதி வழக்கில் தான். இதுக்கு பிறகும் நீ அதை மனிதாபிமானத்தோடு நீ அதை அணுகவில்லை. ரவிக்குமாருக்கு கடன் இருக்குது, ரவிக்குமார் அலுவலகம் எப்படி சூறையாடப்பட்டது, அங்கே எப்படி நிறுவத்து வந்தது, இதெல்லாம் நீங்கள் பார்க்கவே இல்லையே. மது பாட்டல்கள் எப்படி வந்தது, ஒரு தலாளருடைய அறை எவ்வளோ புனிதமான அறை, வெறும் புத்தகங்களும் ஃபைல்ஸ்கள் நிரம்பி இருக்கணும். ஆனால் இங்கே வெறும் காண்டம்ஸ் தான் நிரம்பி இருக்கு போல. நிறுவத்துக்களும் வெளிநாட்டு மதுபானங்கள், உள்நாட்டு மதுபானம், வெளிநாட்டு மதுபானம். ஆமாம், இதெல்லாம் சொல்லவே இல்லையே சவுக்கு. இதுதானே உண்மையை மக்களுக்கு சொல்லணும். உண்மையான ஊடகவியலாளர் இருந்தால் பல ஊடகவியலாளர் உண்மைகளை இப்படித்தான் சொல்லிட்டு காணாமல் போயிட்டான். ஆனால் நீ ரவிக்குமாருக்காக உண்மையை சொல்லுகிறாய், ரவிக்குமாருக்கு ஆதரவாக உண்மையை சொல்லுகிறாய். அப்போது நீ உண்மையான ஊடகவியலாளனா? நீங்கள் அங்கே போய் நக்கீரன் சார்பாக பிரகாஷ் போகிறாரு, போய் நிறைய செய்திகளை சேகரிக்கிறார். அவர் விரட்டப்பட்டு துரத்தப்பட்டு கொலை முயற்சி நடக்குது, தப்பி வந்து சிறுத்தை தான் காப்பாற்றுறான். ஆமாம். அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாங்க, இவனை கொஞ்சம் தட்டி வை, உத்தரவிட்டதை சவுக்குங்கிறான். உத்தரவிட்டதை சவுக்கு. அப்போது இது உனக்கு திரும்புவதற்கு எவ்வளோ நாள் ஆகும்? எதை நீ விதைக்கிறாயோ அதை தான் அறுவடை செய்யணும். அப்போது நீயும் மாளதையும் 100 ஆண்டு வாழ்வையும் நீங்கள் கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க, வாய்ப்பே இல்லை. இவ்வளவோ மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் எல்லாம் சரிந்து போச்சு, தரமட்டமாகி போச்சு. சவுக்கு இந்த ஊடகத்தில் பல பேருக்கு தப்பான வழிகாட்டியாக உருவானால், பல சவுக்கு உருவானா என்ன ஆகும்? மக்களை விரும்புகிறாங்க, பார்க்குறாங்களே. சொல்லுதே மாலதி, நான் ஒரு வீடியோ பட்டு 5 லட்சம் பேர் பார்க்குறாங்கய்யா. பார்க்குற ஆட்கள் பூரா யார்? சங்கி பார்ப்பான். சங்கி ஏன் சங்கிக்கான ரெப்ரசன்டேட்டிவ் சங்கி பார்ப்போம். திமுகவை அடிக்கிற காரணத்தினால இவர் சங்கிகள் ஏற்றுக்கொண்டார். தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற எல்லா சங்கி, தமிழ் தெரிஞ்ச சங்கி பூரா பார்க்கலாம். உன்னை பற்றி உன்னுடைய அறத்துக்கு நீ செய்கிற துரோகத்தை அது வெளிவராமையே போயிடும். பல இராணுவ ரகசியங்கள் வெளியே வந்தது. கண்டிப்பாக சவுக்கனுடைய இந்த பிஎஸ்பி தலைவர் தாக்கப்பட்டதை நீங்கள் உறுதலை பட்சமாக பார்ப்பதையும் மக்கள் பார்க்குறாங்க. ஆமாம். நீங்கள் அவர் பேனாவில் குத்தி அவருக்கு உதடு கிழிந்து ரத்தம் வந்ததை நீ நியாயப்படுத்தலினா நீ யாருக்கோ ஒருத்தருக்கு வேலை செய்கிறாய், யாரிடமோ ஒருவரிடம் கையூட்டு வாங்குகிறாய். அந்த வாங்கிய கையூட்டுக்காகத்தான் இங்கே நீ கூவுகிறாய் என்பது தான். இதுக்கு பேர் ஊடக அறம் என்று மக்கள் நினைத்தால் அது அவருடைய எதிர்காலம் பற்றிய ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அவரோடு தொடரும். நீ 200-300 கோடி இருந்தால் நீ எழுதுவதற்கு ஒரு அரை பக்கம் கூட இல்லை. பணம் இருக்கிறதுனால ஒரு சமூக வலைதளத்தில் நீ இருந்து கொண்டு இருக்கிறாய். இந்த நிலைமை அவருக்கே அந்த நிலைமை உனக்கு வருவதற்கு எவ்வளோ நாள் ஆகும்? கண்டிப்பாக எவ்வளவு நாள் ஆகும்? நாட்கள்லாம் இங்கே கூட வராது. நீங்கள் மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களுடைய மணி மகுடங்கள், வைடூரியங்களால் அப்படியே நிரப்பப்பட்ட பதிக்கப்பட்ட எத்தனையோ மணி மகுடங்கள் குப்பை தொட்டில் கிடந்தெல்லாம் நம்ம காலத்தில் பார்த்துருக்கோம். ஒரு பெரிய தொழிலதிபர் எனக்கு தெரியும், மிகப்பெரிய தொழிலதிபர். ஒரு 10 கப்பல் வச்சு மிக பெரிய ஏற்றுமதி, கார்னட்டு ஏற்றுமதி செஞ்ச ஒரு பெரிய தொழிலதிபர் எங்கே இருக்காருன்னு தெரில. அவர் ஒரு பெரிய சேனல் நடத்தினார். சம்பளம் கொடுக்க முடியாமல் 6 மாதமாக பூட்டி கிடக்கு. அப்பா 6 மாத காலம்
பூட்டி கிடக்கு. இப்படியான தொழிலதிபர்களையும் பார்த்துருக்கும். அதனால் சவுக்கை அடக்கி வாசிக்க வேண்டும். இல்லை என்றால் அடக்குவதற்கு புதிதாக எவனும் பிறந்து வரமாட்டான். இருப்பவர்களால் நீ அடக்கப்படுவாய் என்பதை மட்டும் நான் மனித தன்மையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கண்டிப்பாக. மிக்க நன்றியா. நன்றி, வணக்கம்.